welcome to my channel. This is Nivedha. நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு product review. So நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதோட performance எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு work ஆச்சு, எதுவும் changes இருந்ததா, இந்த மாதிரி எல்லாமே அந்த product பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். First என்ன product ன்னு பார்க்கலாம். இந்த பிராண்ட்ல இருந்து then அதுல இருக்க active ingredients என்ன அப்படிங்கறத இதல பார்க்கலாம். ஸோ இது ரீசெண்ட் டைம்ஸ்லேயே ரொம்ப ஃபெமிலியராக இருந்த ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். இந்த பிராண்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா தி டெர்மாக்கோ. இதில் இருந்த இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் தான் நான் வாங்கியிருந்தேன். தென் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மெயினாக எதுக்கு இது டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின். தென் இதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக 3 இருக்குது. ஒன்று வந்து சாலிசிலிக் ஆசிட், செகண்ட் ஒன் கிளைகாலிக் ஆசிட், தேர்ட் ஒன் பென்டாவிட்டன். ஸோ இது 3 தான் இதில் மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ். தென் இதில் வந்து எப்போதுமே இந்த டெர்மாக்கோ பிராண்ட்லன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீயாக இருக்கும். தென் டை அண்ட் மினரல் ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து இங்கே ரீட் பண்ண முடியாது. ஸோ காமனாக எல்லாத்துலேயும் இருக்க மாதிரியான கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹவு டு யூஸ் ஸ்டோரேஜ் காஷன் இதுதான். இதில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். தென் இதில் வந்து மெயினான இந்த 3 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பிஹெச்ஏன்னு சொல்லுவோம். நம்ம ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு சொல்கிறோம். அதில் பிஹெச்ஏ தான் இந்த சாலிசிலிக் ஆசிட். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆக்னேயை வந்து ரெடியூஸ் பண்ணும். எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நமக்கு இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ வந்து அந்த போர்ஸில் இருக்க ஆயில் அண்ட் டர்ட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த ஆக்னே வரது வந்து கம்மியாயிரும். இதுதான் இந்த சாலிசிலிக் ஆசிடோட வேலை. மெயினாக இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின் டைப்னு சொல்லுவோம். ஆக்னே நிறைய ஆக்டிவாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ் வாஷில், அப்புறம் பாடி ஆக்னே இருக்குது அப்படின்னா பாடி வாஷ்லேயும் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க இதை டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணலாம். டெய்லி வந்து நீங்கள் 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும், இதில் வந்து முக்கியமாக இருக்கிறது இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும். டஸ்ட்டு, டெட் ஸ்கின்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு ஆக்னே வந்து காஸ் பண்ணல. அந்த ஆக்னே உருவாக்குற பாக்டீரியாவை வந்து இது அப்படியே வந்து கில் பண்ணிடும், கொண்டுடும் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஃபேஸ் வாஷா பாடி வாஷான்னு. இது பாடி வாஷ் தான். ஜஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ்லேயே அந்த சாலிசிலிக் ஆசிட் இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்றது தான் சொன்னேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிடோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் மெயினாக வந்து ஆக்னேக்கு யூஸ் ஆகிற ஒரு ஏஜென்ட் தான். ஆக்னேயை ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்மூத் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் ஸ்கின்னை. இந்த மாதிரி நிறைய வேலையை வந்து பார்க்கும். ப்ளஸ் வந்து ஆன்டி ஏஜிங்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தோம்னா பென்டாவிட்டன். இந்த பென்டாவிட்டன் அப்படிங்கிறது புதுசாக இருக்குல்ல. இது மெயினாக நம்ம எதுலலாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற, சஜஸ்ட் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும் இல்லை ஆயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த பென்டாவிட்டன் பார்க்கலாம். ஸோ இந்த பென்டாவிட்டனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் டல் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறத வந்து நல்ல ப்ளம்பாக ஹைட்ரேட்டடாக ப்ளஸ் வந்து டியூவி ஸ்கின்னாக வந்து கொடுக்கும். ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து சாஃப்டாக நமக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ப்ளம்பியாக ஹைட்ரேஷனாக காமிக்கும். அதுக்கு ஹெல்ப் ஆகுறது தான் இந்த பென்டாவிட். இப்போ இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, என்ன சேஞ்சஸ் எனக்கு கொடுத்தது அண்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 month 10 days கிட்ட தான் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து 250 ml பேக் ப்ளஸ் இதோட எம்ஆர்பி நான் சொல்லலை. இதோட எம்ஆர்பி 349 rupees. ஓகே, 250 ml வந்து அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்லேயே கொடுத்துருக்காங்க மெயினாக ஃபார் ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின்காக டிசைன் பண்ண, மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் இதை வாங்கினதுக்கான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் இதை மெயினாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் கிடையாது, எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அந்த ரஃப்பாக வந்து எடுத்துடலாம். பம்பி ஸ்கின் அப்படின்னா மேபி இதுக்கு ஒர்க் ஆகலாம், இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப்போடு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு நிறையவே ப்ரொசீஜர் இருக்குது. எடுத்தோடனே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உடனே ரிசல்ட் கொடுக்குமாங்கிறது வந்து டவுட்டு தான்.
பிகாஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் அது வந்து காஸ்ட்லி சைட் தான். ரெகுலராக வந்து நம்ம வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலே அதனாலேயே வந்து இந்த பிளாக் கலரில் குட்டி குட்டியாக பம்ப் மாதிரி வர்றது வந்து வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே அது ஒர்க் ஆனாலுமே அதோட ரிசல்ட்ஸ் வந்து தெரியாது என்னை கேட்டால். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த ஹேர் க்ரோத்தை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்கின்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொன்னதுலயே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு இது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது. எஸ், இது வந்து நான் ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்காக தான் வாங்கினேன், அதுக்கு இது ஒர்க் ஆகல. அப்புறம் எதுக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மெயினா ஒர்க் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா ஆக்டிவான பாடி ஆக்னேஸ்க்கு. ஸோ எனக்கு வந்து பாடி ஆக்னேஸ் வந்து கிடையாது. பட் வந்து நான் இதில் பார்த்த வரைக்குமே, அதாவது ரிவ்யூஸில் இருக்கட்டும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இது வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுறது எதுக்குன்னு பார்த்தோம்னா பாடி ஆக்னேஸ்க்கு தான். ரெட் கலரில் நல்ல பழுத்து போன மாதிரியான ஆக்னேஸ் இருக்கும் பெருசு பெருசாக. இங்கே ஷோல்டர், நம்மளோட நெக் போர்ஷன், தென் வந்து பேக் சைட், நம்மளோட முதுகு பக்கத்துலலாம் வந்து ஆக்னேஸ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கும், தொட்டாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆக்னேஸ்க்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு கையில் இந்த இடத்துக்கிட்ட கூட இருக்கும். எனக்கு என்னோட ஸ்கூல் டைமில் இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே வந்து ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும். இது உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் அதை ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணிட்டேன். ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கலரில் தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு கலர் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். மைல்டாக இருக்குன்னு சொல்கிறத விட கொஞ்சோண்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். பட் அது எந்த ஒரு ஃப்ளோரல் சென்ட் அந்த மாதிரியான எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காது. ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஸோ மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு ப்ளம்பி ஸ்கின் வேணும், ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக எனக்கு வேணும், அதுக்காக நான் ப்ராடக்ட் பார்க்குறேன், பாடி வாஷ் பார்க்குறேன், டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த பாடி வாஷ் ஓகே, சஜஸ்டட். பாடியில் எந்த இடத்துல ஆக்னே இருக்குது அப்படின்னாலுமே அது க்யூர் பண்ணுறதுக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அவ்வளோதான். வேறு எதுவும் உங்களுக்கு இது இல்லாமல் வேறு எதுனா இம்ப்ரெஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதும் நம்ம நார்மலாக நம்ம குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிப்போம் ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிட்டு. சில பாடி வாஷஸ் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணும் குளிச்சுட்டு வந்ததுமே. அதில் வந்து என்னதான் ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னை ட்ரை ஆகாது அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே ஆஃப்டர் பாத்திங் நமக்கு ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். சில பாடி வாஷ் சொல்கிறேன், எல்லாமே சொல்லலை. அதுக்கப்புறமா நம்ம பாடி லோஷன் மாய்ஸ்சரைசிங்க்கு அப்ளை பண்ணால் ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். இந்த ஒரு பாடி வாஷில் அந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் குளிச்சுட்டு வந்த அப்புறமுமே நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் கூட ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாமல் அந்த ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஹைட்ரேஷன் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இந்த பாடி வாஷில் பார்த்தேன். மெயினாக வந்து இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்த்த விஷயம் இவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எதுக்கு அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இம்ப்ரெஷன் எப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன் யூஸ் பண்ணி பார்த்த அப்புறமா. பிகாஸ் நிறையா பீப்புள்ஸ், நிறையா விமன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறது வந்து ஒன்று கூகுளாக இருக்கும், இல்லைனா யூடியூபாக இருக்கும். ரிவ்யூஸ் நம்ம படிப்போம். எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எப்படி இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து யூடியூப்பில் பார்க்கல. மோஸ்ட்டாக ஷார்ட்ஸில் 1-2 இருந்தது, அவ்வளோதானே தவிர இந்த ஒரு பிராண்ட் டெர்மாகோவில் இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷோட ரிவ்யூஸ் வந்து பெருசாக இல்லை. அண்ட் சொல்லியிருந்தவங்க எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இருந்த இம்ப்ரெஷனுக்கும் அவங்க சொன்னதுக்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதுக்காகவே நான் மெயினாக இந்த வீடியோ ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுல நான் சொன்னதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.